முன்னவனே முன்னிற்க முடியாததொன்றுளதோ. அன்பர்களே, இன்று ஒரு பதிவில் நாம் காண இருப்பது நம்மளுடைய எண்ணங்களே நமக்கு எல்லாத்துக்கும் காரணம். அதாவது நல்லெண்ண எண்ணல் வேண்டும், எண்ணிய முடித்தல் வேண்டும் அப்படின்னு மகாகவி பாரதியார் சொல்லியிருக்கார். அந்த வகையில் இன்றைக்கி என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு நாட்டில் ராஜா, ஒரு மன்னராட்சி நடக்கிறப்போ ஒரு நாட்டு ராஜா அப்படியே ஊரில் அந்த ஊர் வளமாக அப்படியே ஊரை சுற்றி பார்க்குறாரு. அப்போது அப்படி வந்துகிட்டு இருக்கும் பொழுது அந்த பகுதியில் வரும்பொழுது ஒரு சந்தன கட்டை வியாபாரம் பண்ணக்கூடிய ஒரு வியாபாரியுடைய கடையை அவர் அப்படியே கிராஸ் பண்ணும் பொழுது அவரை பார்க்கும் பொழுது இவர் ராஜாவுக்கு ஒரே கோபமாக வருது, தன்னை அறியாமலே, என்னன்னு தெரில. அப்படி இருக்கும் பொழுது சரின்னு அன்றைக்கி போயிறார். மறுநாள் அதுக்கு அடுத்த ஒரு சந்தர்ப்பத்தில் மாறு வேடத்தில் நகர்வலம் வரார். அப்போது அந்த வியாபாரியை பார்க்கும் பொழுதும் இவருக்கு ஒரே ஒரு மாதிரியாக கோபமாக இருக்குது, ஒரு ஆக்ரோஷமாக இருக்குது. உடனே என்ன இதுன்னு தெரியலேன்னு சொல்லிவிட்டு அவர் தனியாக அப்புறம் மந்திரி கிட்ட சொல்கிறார், இதுமாரி எல்லோரும் நான் பார்க்குறேன் போகிறேன், ஆனால் அந்த கடையில் இருக்கிற அந்த சந்தனக்கட்டை வச்சு வியாபாரம் பண்ணுற அந்த வியாபாரி பார்க்கும் பொழுது மட்டும் எனக்கு என்னமோ எண்ணத்தை மீறி ஒரு கோபமாக வருது அப்படின்னு சொல்கிறார். இது என்னன்னு கண்டுபிடிங்க மந்திரி அப்படிங்கிறார். அப்போது உடனே மந்திரி என்ன பண்ணுறாருன்னா, என்னன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு போய் அப்படியே அந்த கடைக்காரர்கிட்ட சாதாரணமாக பேச்சு கொடுக்குற மாதிரி பேச்சு கொடுத்து, என்னப்பா எப்படி இருக்க, மன்னரை பற்றி என்ன நினைக்கிற, என்ன ஏதுன்னு கேட்குறாரு. ஆமாம், அவன் கிடக்கான் மன்னர் அப்படின்னு சொல்லி அவர் திட்டுறார். ஏன்ப்பா இதுமாரி திட்டுற அப்படிங்கவும், இதேமாதிரி நான் சந்தனக்கட்டையை வச்சு வியாபாரம் பண்ணுறேன். பொதுவாக மற்ற விஷயங்களுக்கெல்லாம் சந்தனக்கட்டை வாங்குறவங்க ரொம்ப சின்ன சின்ன கட்டையை தான் பீஸு அதுமாரிலாம் தான் வாங்குகிறாங்க. ஆனால் இதை எப்படி பல்காக எப்படி வியாபாரம் பண்ணுறது அப்படின்னு நான் கேட்கும் பொழுது, மன்னர் மாதிரி பெரிய ஆள்லாம் இறந்துட்டாங்கன்னா சந்தனக்கட்டையை வச்சு தான் எரிப்பாங்க அப்படின்னாரு. அதனால நான் அப்போலேருந்து எப்படா இந்த ராஜா சாவான் நம்ம கடையில் இருக்கிற சந்தனக்கட்டையெல்லாம் விற்கலாம், மன்னருக்குன்னு வாங்கிட்டு போவாங்க எப்படியும் காசு கொடுத்து அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். அதுதான் எனக்கு ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். ஆகா, இதுதான் விஷயம்னு சொல்லி மந்திரி கண்டுபிடிச்சி அதை மன்னர்கிட்ட போய் சொல்கிறார். அதனால் மன்னா, நீங்கள் அவர்கிட்ட சந்தனக்கட்டையெல்லாம் நீங்கள் சாதாரணமாக ஒரு கட்டில் செய்ய போகிறேன், சந்தனத்திலே பெஞ்சு செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லி வாங்கிடுங்க, அவர் மனசு திருப்தி ஆகிடுங்கிறாராம். இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, நம்மளுடைய எண்ணங்களே நம்மளை யார்கிட்டையும் நம்மளுக்கு கொண்டு போயிடும். நம்ம நல்ல எண்ணத்தோடையே இருந்தோன்னா அவர் யாரை நினச்சி நம்ம அந்த நல்ல எண்ணத்தை செயல்படுத்துகிறோமோ அவர்கிட்ட நம்மளை கொண்டு போகும். அதே போல் தீய எண்ணமாக இருந்தாலும் அவரை நம்மளுக்கு தீய எண்ணத்தோடையே நம்மளுக்கு கொண்டு போகும். அதனால் நல்லெண்ண எண்ணல் வேண்டும், எண்ணிய முடித்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம், நல்லதே நடக்கும், எல்லாம் நன்மைக்கே.